Hi, welcome to our channel Eat, Sleep, Repeat. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஹோம்மேட் வெஜிடபிள் பீஸா. அவன் இல்லாம ஈஸியா சிம்பிளா வீட்லயே எப்படி பீஸா பண்றதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பீஸா சாஸ் செஞ்சிடலாம். இதுக்கு 5 தக்காளி, 1 வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தா நீங்க அதுவே எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தக்காளியில் சென்டரில் இருக்கிற அந்த கோர்பாட்டை நைஃப் வச்சு எடுத்துருங்க. அதே மாதிரி தோல் உரிக்கிறதுக்கு வசதியாக பின்னாடி இந்த மாதிரி க்ராஸாக வெட்டிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியெல்லாம் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. எடுத்துக்கிட்ட வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே அந்த மிளகாவையும் போட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷம் வெந்த உடனே இந்த தக்காளி இருக்கிற தோலில் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளியில இருக்கிற தோலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்துடலாம். தக்காளியோட தோலை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாயில இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதெல்லாம் போட்டால் ரொம்பவே காரமா இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்பைசி வேணாங்கிறவங்க இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா வணக்கிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டுருங்க. இந்த தக்காளியில 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததா தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. தக்காளி ரொம்ப புளிச்சிச்சுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நான் இன்னைக்கு 80 ml கெச்சப் ஊற்றிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. சால்ட் அண்ட் பெப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சால்ட்டும் 1/2 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துருக்கேன். தக்காளி புளிப்பை காம்பன்சேட் பண்ற மாதிரி 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இதில் இட்டாலியன் சீசனிங் 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பீஸா சாஸ் கொதிச்சிட்டு இருக்கு. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பீஸாவில் அப்ளை பண்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியில் சுண்டுற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வைங்க. எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த ட்ரை ஈஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ் தான். இது பிரெட்டெல்லாம் வந்து உப்பி வரதுக்காக அதில் போட்டு பேக் பண்ணுவாங்க. இந்த ட்ரை ஈஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் சுகரோட சேர்த்து போடுறோம். இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா பொங்கி இருக்கும். அதே மாதிரி ஃபங்கஸ் ஸ்மெல்லும் வரும். அப்படி இருந்தாலே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக ஒரு பவுலில் 300 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை எடுத்து ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா ஒன்றா சேர்ற வரைக்கும் பவுலில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றி நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை மாவை போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை போட்டு நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே நல்லா எண்ணெய் தடவி பவுலில் வச்சுருங்க. இது மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா எலும்பி புஃப்னு வரும். மாவு காயாமல் இருக்க ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. 2 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா மாவு எந்த அளவுக்கு உப்பி பெருசாக இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்கு. இதை இன்னொரு டைம் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றி ஜென்டலாக பிசைஞ்சுக்கோங்க. இதை இப்போ ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைப்போம். ஸோ அந்த வெயிட் தாங்குற மாதிரி கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், பீஸா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சுற்றி இந்த மாதிரி டக்ட் பிடிச்சிக்கோங்க. இதுதான் நமக்கு பீஸாவில் க்ரஸ்ட் பார்ட்டாக வரும். இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பீஸா பேஸை அதில் வச்சுடுங்க. இப்போ இந்த பீஸா பேஸில் ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஈஸ்ட்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால மாவு உப்பி வர சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ பீஸாவை இப்போ ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பீஸா சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே கிரேட்டட் சீஸ் போட்டுக்கோங்க. கடையில் விற்கிற சீஸ் லேயர் சீஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இல்லை க்யூபாக கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. சீஸ் லேயர் போட்டதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம். உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூம், கார்ன், டொமேட்டோஸ், கேப்சிகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் ஆலிவ்ஸ்லாம் போடணுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் டின்னில் ஆலிவ்ஸ்லாம் கிடைக்கிது. நீங்கள் கிடைச்சா வாங்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் இன்னொரு லேயர் ஆஃப் சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ்லாம் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் இட்டாலியன் சீசனிங் மேலே தூவிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இட்டாலியன் சீசனிங்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. பீஸா இட்டாலியன் ஃபுட்டுங்கிறதுனால இட்டாலியன் சீசனிங் போட்டால் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்து அடியில் உப்பு கொட்டி ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இது ப்ரீ ஹீட் ஆகணும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸாவை உள்ளே வச்சுருங்க. இதை இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 12 to 15 மினிட்ஸ் இது நல்லா பேக் ஆகணும். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட பீஸா கட்டர் இல்லை நைஃப்னு எது இருந்தாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. வாவ், சீஸி பீஸா ரெடி ஆகிடுச்சு. யம்மி. நீங்களும் உங்கள் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.